அப்படி வரிசையாக எல்லாரும் அவங்க மட்டும்தான் கட்சியாகவும் இருக்கணும், ஆட்சியாகவும் அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது. மக்கள் ஓட்டு போடுறாங்க, அங்கீகாரம் கிடைக்குது, பதவிக்கு வர்றாங்க. ஓட்டு போடுறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து மேம்போக்காக பார்த்தோம்னா ஆமாம் இல்லை இது ரொம்ப ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்டுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிரட்டல் தொனியிலான அரசாங்கம். எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்கள் கூட்டணி இல்ல அப்படிதான் இருக்கட்டுமே. திமுக கூட்டணிலேருந்து கழட்டி விட்டா இருக்கவே இருக்க அதிமுக ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன? ஏன் அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணியாக இல்லையா? இவங்களுக்கு என்ன வருவதற்கு தயங்குறாங்களா மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்க? மற்ற கட்சி இவங்க திமுக வந்து என்னன்னா எங்களை விட்டு நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களை பாஜக இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடும் அப்படிங்கிறது. அதாவது திமுகவோட நுட்பமான அரசியல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங்க அவங்க வந்து பிஜேபி அரசாங்கத்து கூட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உதயநிதி போய் ஒரு பிரதமரை உடனே பார்க்குறார், பார்த்து கேலோ இண்டியா விளையாடுறதுக்கு விழா திறந்து வைக்கிறதுக்கு வாங்கன்றார். ஏவாவேலு வீட்டுக்கு ஐடி ரைடு போனப்போ தான் உங்களுக்கு என்னாச்சு, காசா கிராண்டுங்கிற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஏவாவேலு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதே அப்போ தான் நமக்குலாம் தெரிய வந்துச்சு. ஓ இல்லை நீ அடித்த பணத்தை காப்பாற்றுறதுக்கோ இல்லை செந்தில் பாலாஜி மாதிரியான உன்னோட எக்ஸ் மினிஸ்டர்ஸை காப்பாற்றுறதுக்கோ நீ அங்கே போய் சரண்டர் ஆகிட்டு தான் வந்திருக்க. சமூக நீதி ஆட்சின்னா அந்த சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தை இவங்கள்ட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுது மேடம். விஜய் அவர்கள் வந்துட்டு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவரோட இலக்கம் வந்து 2026 நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருக்கு. சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியான எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் வந்து வச்சிருக்கிறாங்க. அதிமுக மேலே ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரியே ஒரு பில்டப் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட் கார்னர் இருக்கா விஜய்? 26 ஜனவரியில் விஜய் அதிமுகவோட வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு அதனால ஏதாவது பெரிய நஷ்டமா? ஜாம்பவான் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் ஐடி விங்கை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நேபாளத்தில் நடந்துட்டு இருக்கிற கலவரத்தை வந்து நல்லாவே தெரியும். அங்கே வந்து ஆட்சி மாற்றம், ஊழல் தன்மை, அதுக்கு வந்து நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட வாரிசு அரசியல், ஊழல் அரசியல், நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன, இந்த வாரிசு அரசியல் களை எடுக்கணும், ஆட்சி மாற்றம் ஏற்படணும், நிறைய கட்சிகள் உள்ளே வந்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நேபாளத்தில் ஏற்பட்ட கலவரம் மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்படாதான்னு உங்களை மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்கள் ஆசையாக எதிர்பார்க்குறீங்களோங்கிற மாதிரி இருக்குது. ஐயோ அப்படிலாம் கிடையாது. இல்லை, நான் இது காமெடிக்காக சொன்னேன். பட் என்ன அப்படின்னீங்கன்னா தமிழ்நாடு இதே சுச்சுவேஷனில் போயிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் வெறும் வாரிசு அரசியலுங்கிறத நம்ம வெறும் மேம்போக்காக அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா வாரிசு அரசியல்னால் அது ஸ்டாலின் குடும்பத்தில் மட்டுமே அந்த வாரிசு அரசியல் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். இப்போ வந்து திருவண்ணாமலை எடுத்துட்டிங்கன்னா ஏவாவேலு பையன் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், துரைமுருகன் பையன். இங்கே விழுப்புரம் வந்தீங்கன்னா அவரோட பையன், பொன்முடியோட பையன். திருச்சிக்கு போனீங்கன்னா நேருவோட பையன் அருண், கீதா ஜீவன் அவங்களோட ஃபேமிலி. இப்படி எல்லா இடத்துலையுமே நான் இப்போ சட்டன் நினைவுக்கு வந்தவங்கள சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாகவே திமுகங்கிற ஒரு கட்சியில் என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா அது அவங்க கட்சியோடு அதை வாரிசு அரசியல் நிறுத்தினா பரவாயில்ல, பதவிகள்லையும் அதே தான். அப்பா மந்திரி பையன் எம்பி, அப்பா மந்திரி பையன் எம்எல்ஏ, ஐ பெரியசாமி ஃபேமிலியில் இல்லையா? அப்படி வரிசையாக எல்லாரும் அவங்க மட்டும்தான் கட்சியாகவும் இருக்கணும், ஆட்சியாகவும் அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது. மக்கள் ஓட்டு போடுறாங்க, அங்கீகாரம் கிடைக்குது, பதவிக்கு வர்றாங்க, ஓட்டு போடுறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து மேம்போக்காக பார்த்தோம்னா ஆமாம் இல்லை இது ரொம்ப ஜனநாயக முறைப்படி ஓட்டு போட்டுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிரட்டல் தொனியிலான அரசாங்கம். அவங்கவுங்க மாவட்ட ரீதியில் நீங்கள் நேருவை மீறி நடந்துட முடியுமா? எதையாவது திருச்சியில் நேருவுக்கு அங்கே வந்து அவங்க 3 பேருக்குள்ளே சண்டை. நேரு அந்த பக்கம் அன்பில், இந்த பக்கம் சிவா, திருச்சி சிவா, 3 பேர்த்துக்குள்ளேயுமே. அன்பில் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகம், திருச்சியில் இருக்க ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர், அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் சிவாவும். நேரு வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி.
இப்போ இவங்க 3 பேர்த்துக்குள்ளேயே நீயா நானா. இப்போ நேரு அட்வான்டேஜாக என்ன நினைக்கிறாரு, நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள். அவர் அன்பில் மகேஷ் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து முதல்வருக்கே ரொம்ப க்ளோஸு, அவர் பையனும் எனக்கு க்ளோஸு, கட்சியும் நானும் வேறு வேறு கிடையாது அப்படின்னு. அப்போ இந்த வாரிசு அரசியல் என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக எல்லா இடங்கள்லையுமே அந்த வாரிசு அரசியலை அப்படியே ரெப்ளிகா பண்ணுது. சரிங்களா? மாவட்ட வகையில் நகர இப்போ நகர ஒரு மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற எல்லா அமைப்புகள்லேயும் அதே தான் நிலைமை. இது இந்த மாதிரி இருக்கும்போது அதோட பிரச்சனையாக என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, அரசோட வளங்களை இவர்கள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அரசோட நலத்திட்டங்களை இவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அரசின் எல்லா விஷயங்களையும் இவங்க மட்டும்தான் கையில் எடுக்க முடியும். அப்போ சாதாரண பொதுமக்களாக நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ அவன் கட்சி பிரச்சனைன்னு இதை விட்டுடலாம். இப்போது அவங்க கட்சியில் இருக்கவங்களே தான் திரும்ப எம்எல்ஏ ஆவான், அந்த வாரிசு அரசியல்லையே தான் எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி ஆவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தங்கபாண்டியன் அப்படின்னா தங்கபாண்டியன் மகன் தங்கம் தென்னரசு ஒரு பக்கம், இந்த பக்கம் அமைச்சர், அவங்க அக்கா வந்து எம்பி. அப்போ ஒரு குடும்பத்துக்கே அதிகாரம் போய் குவியும் போது என்னாகும், அந்த பகுதிகளில் எல்லாத்துலேயும் பாரு நான் அமைச்சர், எங்கள் அக்கா எம்பி அப்படின்னு அந்த பவரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பவரை வச்சு எல்லா பகுதிகளையும் நம்ம வந்து அச்சுறுத்துறோம். அதுதான் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. திமுக ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே வந்துட்டு நாங்கள் வந்து பாஜகவுக்கு அடிபணிய மாட்டோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பாஜக உள்ளே வந்துருமோ அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து இங்கே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும், இந்த கட்சிகள் எல்லாமே சேர்ந்து. ஸோ அப்படின்னும் போது ஓகே நம்ம வந்து நான் தான் வந்து தமிழகத்தை காப்பாற்ற போகிறேன், பாஜக உள்ளே வந்துடும், என்னை மீறி வந்துடும், அதை அந்த ஒரு துணியை வந்து இங்கே ஏற்படுத்தி வச்சுருக்காங்கல்ல, இது வந்து ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா? 2021 அந்த பாஜக உள்ளே வந்துருங்கிற அந்த கோஷம் இருக்குல்ல, அந்த ஸ்லோகன் பாஜக உள்ள வந்துடும், எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிற அந்த கோஷம் வந்து 2021 ஒரு 3% மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு. அதனால தான் இவங்க ஆட்சி அமைத்தார்கள். சரிங்களா? ஆனால் 26 அந்த கோஷம் எடுபடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்களை செயல்படுத்திக்கிற இடத்துல இன்றைக்கி திமுக மாறிடுச்சு. அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து ஒன்று நம்ம ஆட்சி வரணும், இல்லை நம்ம செல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆட்சி வரணும் அப்படிங்கிற வகையில் தான் போன தடவை திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியில் அதிமுக இருந்தபோது முருகன் மாநாடு, அம்மன் மாடு, காளியத்தா மாநாடுலாம் எந்த மாநாடு நடத்தலை நம்ம. ஆனால் இவங்க வந்து முருகனுக்கு மாநாடு நடத்துகிறாங்க. இன்னமும் இந்த அரசின் சாதனையாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2000 கோயிலுக்கு நாங்கள் குடமுழக்கு செய்தோம், 200 கோயில்களை நாங்கள் புனரமைப்பு செய்தோம் அப்படின்னு கோயிலை முன்னிறுத்தி அரசியலை பேசுகிறார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸோட வாய்ஸ். அப்போ ஆர்எஸ்எஸோட இன்னொரு கட்சியாக திமுக மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து அரசியலுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜக உள்ள வந்துடும், நீங்கள் பாஜகவுக்கு எந்த விதத்திலையும் சளைத்தவர்கள் அல்ல நாங்கன்னு மாறிட்டீங்க. இதே முதல்வர் தான் 21 தேர்தல் அப்போ சொன்னார் வந்து எங்கள் கட்சியில் இருக்கின்ற 80% பேர் 90% பேர் இந்துக்கள் அப்படின்னார். அப்போது நீங்கள் அதிமுகவில் இன்ன வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருமே கொடுத்தது கிடையாது. ஏன்னா அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு என்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல அதிமுகவுக்கு ஒரு தெளிவு இருக்குது. ஒரு மதத்தை நிறுத்துவதோ ஜாதியை வந்து மீட்டிங்கில் முன்னிறுத்துவதோ இது செய்யறது கிடையாது. ஆனால் இவங்க என்னன்னா ஓப்பனாக சொல்கிறாங்க, எங்கள் இதில் இருக்கிறது 90% நாங்கள் வந்து இந்துக்கள், நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன், சிறுபான்மையினர் சப்போர்ட் பண்ணுறோம், அதுவும் தானே சொல்கிறாங்க. அதுதான் மேடம், இது எல்லாமே என்னென்னா சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்னு நீங்கள் மேடைகளில் சொல்கிறீங்க. ரியாலிட்டி என்ன? என்ஐஏ அந்த என்ஐஏ சட்டத்தின்படி ஸ்டாலினோட ஆட்சியில் கடந்த ஒரு 1.5 வருஷங்களில் ஒரு 200க்கும் மேற்பட்ட இளம் இஸ்லாமிய இளைஞர்கள், அவங்க எல்லாமே ஒரு பிலோ 30 இருக்கிறாங்க, ஒரு 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது என்னென்னா இன்றைக்கி இருக்க ஊடகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய அளவுக்கு பேசுறது கிடையாது. பேசாதனால அது பொதுமக்கள்கிட்ட போய் இந்த செய்திகள் சேர மாட்டேங்குது. ஆனால் என்ஐஏயால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஸ்டாலின் கூட இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளே அதை பேசுறது கிடையாது. இப்போ நம்மளால் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சார் எங்கள் ஆட்கள் இவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்கன்றதை இவங்களே போய் அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் அட்ரஸ் பண்ணினா உங்களை கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் செய்கிறாங்க. அதனால தான் என்னென்னா டெய்லியும் வந்து கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்கள் கூட்டணி இல்லை அப்படிதான் இருக்கட்டுமே. திமுக கூட்டணிலேருந்து கழட்டி விட்டா இருக்கவே இருக்க அதிமுக ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன? ஏன்னா அதிமுக பலம் வாய்ந்த கூட்டணியாக இல்லையா?
இவங்களுக்கு என்ன இல்ல வருவதற்கு தயங்குறாங்களா மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்க? மற்ற கட்சி இவங்க திமுக வந்து என்னன்னா, எங்களை விட்டு நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களை பாஜக இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடும் அப்படிங்கிறது. அதாவது திமுகவோட நுட்பமான அரசியல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தேர்தலுக்காக தேர்தல் மேடைகளில் நாங்கள் வந்து பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங்காக அவங்க வந்து பிஜேபி அரசாங்கத்து கூட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உதயநிதி போய் ஒரு பிரதமரை உடனே பார்க்குறாரு. பார்த்து கேலோ இந்தியா விளையாடுறதுக்கு விழா திறந்து வைக்கிறதுக்கு வாங்கன்றார். இது வந்து நீங்கள் மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு பிஜேபி எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருக்க ஒரு கட்சிக்கு எப்படி டக்குன்னு வந்து ஒருத்தங்க வர முடியும்? ஆனால் வர்றாங்களே எப்படி? அப்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமாக இருக்குது. இதில் சும்மா இந்த கவர்னரை வச்சு விளையாடுறது, கவர்னர் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார். அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்கன்னா நமக்கு வர வேண்டிய நிதி வந்திருக்கிறோம். வெள்ள பாதிப்பப்போ தேசிய பேரிடரை அறிவிங்க அப்படின்னு சொன்னப்பவும் எதுவுமே அறிவிக்கல. நீங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு நல்லதாவது. வெரி லாஜிக்கல் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின் ஆல்சோ. என்னன்னா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நாட் ஃபார் த பீப்புள், மக்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, தமிழ்நாட்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இட்ஸ் அ வெல்ஃபேர் ஃபார் த பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி வீட்டில் இடி ரைட் நடத்துறாங்க, எல்லாரும் கட்சிக்காரங்க வீட்டில் ஐடி ரைட் நடத்துறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ஐ பெரியசாமி ஏவாவேலு வீட்டுக்கு ஐடி ரைடு போனப்போ தான் உங்களுக்கு என்னாச்சு, காசா கிராண்டுங்கிற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஏவாவேலு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதே அப்போ தான் நமக்குலாம் தெரிய வந்துச்சு. சரிங்களா? அப்போது அது நேரு வீட்டுக்கு போனதாக இருந்தாலும் துரைமுருகன் வீட்டுக்கு 2 முறை போனதாக இருக்கட்டும், இது எல்லாம் செந்தில் பாலாஜியை கொண்டு போய் ஒரு வருஷத்துக்கிட்ட நீங்கள் உள்ளே வச்சுருந்ததாக இருக்கட்டும், 447 நாள் உள்ளே வச்சுருந்தாங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஏன் இந்த கேஸ்லாம் டெவலப் ஆகலை? ரெய்டு வராங்க, ரெய்டு வந்தோன்னே அன்றைக்கி ஈவினிங் இல்லாட்டா நைட் ஃப்ளைட்டை பிடிக்கிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க, அடுத்த நாள் காத்தால பார்த்துட்றாங்க, பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இது ஃபர்தராக ஏதாவது டெவலப் ஆயிருக்கா? இது பாஜகவோட திறமை தானே மேம். இப்படிதானே எல்லாரையும் பேசி பேசி விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க நிறைய பாஜக. அப்போ அவங்களோட ஏதோ ஒரு மோட்டிவ்க்கு, பாஜகவோட ஏதோ ஒரு மோட்டிவ்க்கு நீங்க ஈல்ட் ஆயிட்டு தானே வந்திருக்க. உன்னோட கட்சியை காப்பாத்துறதுக்கோ, இல்லை நீ அடிச்ச பணத்தை காப்பாத்துறதுக்கோ, இல்லை செந்தில் பாலாஜி மாதிரியான உன்னோட எக்ஸ் மினிஸ்டர்ஸை காப்பாத்துறதுக்கோ நீ அங்கே போய் சரண்டர் ஆகிட்டு தான் வந்திருக்க. சரிங்களா? ஒருவேளை இவங்க மோடி காலில் விழுந்தது, அமித்ஷா காலில் விழுந்ததெல்லாம், அமித்ஷா ரூமில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் என்னைக்காவது வெளியே வந்துச்சுன்னா தெரிய வரும். ஆனால் என்னது, ஒரு அரசாங்கத்தோட இந்த மாதிரியான ரகசியங்கள் வெளியே வராது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் இவங்க எடுக்கிற காரியம் அப்படி சக்ஸஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, உடனே சந்திரபாபு நாயுடோட ஹெல்ப்பில் போகிறது. ஏன்னா அவர் அவங்களோட கூட்டணியில் இருக்கார் அப்படின்றதுனால அவரோட ஹெல்ப்பில் சந்திரபாபு நாயுடுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 2 பேருமே ஒரே பிரதேசத்துலேருந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. அது நேச்சுரலாக இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம தப்புன்னு சொல்லலை. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க போகிறாங்க. அப்போது இவர் வந்து தன்னோட சொத்துக்களையும் தன்னோட சகாக்களோட சொத்துக்களையும் காப்பாற்றுறதுக்கு பிஜேபியோட சரண்டர் ஆகிற ஒழிய, நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னா நிதி கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன, இது மக்களோட நலனுக்காக இல்லை, அவங்க மக்களோட நலனுக்காக அவர் போய் எங்க. அப்போ அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, அதனால இடி ரைடு அவங்களுக்கெல்லாம் வரல. ஸோ அதிமுக ரொம்ப சேஃபாக கேம் விளையாடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது உங்களுக்கு இடி ரைடு வந்ததுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப எழுப்புகின்ற கேள்வி அதுதான். ஐயா நீங்கள் ரெய்டை கொண்டு வரீங்க, ரெய்டில் நடந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸாக நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இந்தியா முழுவதும் நிறைய வழக்குகள் அதில் கன்விக்ட் ஆனவங்களோட பர்சன்டேஜ் 1% மேலே போகலை அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் இடியை பார்த்து கேட்குற கேள்விக்கு. அப்போது இவங்க என்னென்னா, இடி அப்படிங்கும்போது திமுக மாதிரியான ஆட்கள் போய் சரண்டர் ஆகிட்டு அவங்களோட குறை இப்போ என்னவா இருக்குன்னா, என் மேலே இடி விட்டு என்னை பயமுறுத்துன 2 நாள் தொலைக்காட்சிகள் எங்கள் வீட்டு பாத்ரூம்குள்ளே கூட கேமரா கொண்டு போயிட்டான். சரியா? ஆனால் பாரு அதிமுகவுக்கு வரல அப்படின்னா அதிமுகலையும் இடி ரைடு வந்ததான் செஞ்சது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் சொல்லிட்டு வராங்க,
அதிமுகவில் அந்தந்த எக்ஸ் மினிஸ்டர் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க போல இருக்கு. அது இங்கே நடக்காததுனால அந்த மாதிரியான ஒரு நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் இவங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா. இப்போ திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் கூட அப்படி தமிழ்நாட்டை விடவும் வடநாட்டில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, நிறைய முதலீடுகளை வந்து ஈர்த்துட்டு வந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டில் அது நடக்குது இது நடக்குது, எங்கள் மாநிலத்தில் கூட அப்படியெல்லாம் இல்லைன்னு நிறைய பேர் பேச வைக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நேற்று ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அதில் தான் இவர் விசிட் போயிட்டு வந்து எவ்வளோ ஈர்த்தார். அப்புறம் இங்கே உலக முதலீட்டாளர் மாநாடு 24,000 கோடி அப்படின்லாம் அதில் கதை சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த நியூஸை டீட்டெயில்டாக படிக்கும்போது தான் தெரிஞ்சது ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இன்வெஸ்ட் பண்ண போகுது தமிழ்நாட்டில். எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி எடுத்தாங்கன்னா ஒரு 1000 பேருக்கு கொடுக்கலாம். 50 பேர்த்துக்கு, வெறும் 50 பேருக்கு ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது வேலைவாய்ப்பு. அப்போது நீங்கள் என்னென்னா காட்டுற படம் தான் உங்களுக்கு 3D பிக்சர்ஸ், மெகா பிக்சர்ஸ், படுபயங்கரமானது, எல்லாம் ஃபாரின் மேக்கிங் படம் வேறு இதில் எல்லாமே. சரிங்களா, ஆனால் ரியாலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மோசமான முன்னுதாரணங்களாக இருக்கின்றது. ஏற்கனவே இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ஃபாரினில் போய் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அங்கே போய் முதலீடுகளை ஈர்க்கணும். அதில் வந்து நார்டாக்ஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஆல்ரெடி இங்கே சென்னையில் இருக்குது. இருக்கிற கம்பெனி இங்கே இருக்கிற கம்பெனியை அவரை கூப்பிட்டு, அவங்க சிஓவை கூப்பிட்டு, சார் வந்துருங்க, நம்ம தலைமைச் செயலகத்துலேயோ இல்லை நம்ம வீட்லேயோ கூட உட்காந்து பேசி ஒரு எம்ஓஏ சைன் பண்ணிடலான்னா சிஓ வந்துடுவா அப்படி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஏதோ ஃபாரினில் வேறு ஏதோ வேலை இருக்குது, அந்த வேலைக்கு போகிறாங்க. ஒன்று இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களோ, இவங்களோட மெடிக்கல் பிரச்சனைகளுக்காக போகிறாங்களோ, எதுக்கோ ஒன்று போகிறாங்க. அதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க போகிறோம், முதலீட்டை ஈர்க்க போகிறோம்னு பச்சையாக போய் சொல்கிறாங்க. அதுதான் இங்கே இது. அப்போ நீங்கள் வந்து இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்க்கிறோம் அப்படின்றீங்களா, அதுவே ஃபஸ்ட்டு போய் நீங்கள் என்ன பண்ணீங்க. இப்போ உண்மையை ஒருத்தன் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உண்மைக்கு ஏதாவது விளம்பரம் தேவைப்படுதா? இல்லை. நீங்கள் பண்ணுறது பொய் கூட பண்ணுறதில்ல. நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்னது, தில்லாலங்கடித்தனம். ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போனார், வெளிநாட்டுக்கு போனார், பண்ணார். ஏன் அதெல்லாம் வந்து விமர்சனத்துக்குள்ளாகலையா? நீங்கள் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஃபாரின் போனப்போ கொண்டு வந்த தமிழ்நாட்டுக்கு சேர்த்த முதலீடு அப்படிங்கிறது எத்தனை 1000 கோடிகள்னு பாருங்கள். இவங்க இது வரைக்கும் ஃபஸ்ட் இயர்லேருந்து இன்ன வரைக்கும் கடைசியாக நடந்த மாநாடு வரைக்கும் இவங்க சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். அது ரெண்டுமே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். சரிங்களா, இப்போ இவங்க இது வரைக்கும் ஃபாரினில் ஃபஸ்ட்டு டைம் எங்கேயோ போனப்போ துபாய் போனாங்க. எவ்வளோ பொதுவாக ஒரு தடவை போயிட்டு வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20,000 கோடி 30,000 கோடி அந்த ரேஞ்சுக்கு தான் பேசுவாங்க. 5,000 கோடிக்கு மேடம், முதல் முறை துபாய் போனப்போ 5,000 கோடி. இப்போ போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, 7,000 கோடி. இவங்க சொல்கிற கணக்கு அது வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகி கையில் எவ்வளோ வரும்ன்றது தெரியாது. இவங்க சொல்கிறது எவ்வளவு, 5,000 கோடி, எல்லாமே 10,000 கோடிகளுக்கு குறைவானது. அப்போது அதிமுக காலத்தில் போய் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எவ்வளவு, அதனால் ஜெனரேட் ஆன எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு, உருவான வேலை வாய்ப்புகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2 வருஷம் கொரோனா. அப்போது அந்த 8 வருஷத்தில் அம்மா இருந்ததுலேருந்து ஆட்சி 21 முடிகிற வரைக்கும் எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1,00,000க்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள். இது 10,000க்கும் குறைவான வேலைவாய்ப்புகள். இப்போ 10,000 எங்கே இருக்குது, 1,00,000 எங்கே இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். ஆனால் இந்த 1,00,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கினாங்களா, 1,00,000க்கு மேலே வேலை வாய்ப்பு அவங்க எங்கேயாவது இங்கே இப்படி உருட்டிகிட்டு இருந்தாங்களா? எவனாவது ஒரு எங்கே நார்த் இந்தியாவில் வட இந்தியர்கள் நம் வட இந்திய ஆதிக்கத்தை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னா கருணாநிதி பேசிட்டு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அவர் டைலாக்லாம் விட்டு போனார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வட இந்தியாவில் ட்விட்டரில் எவனோ 15,000 பேர் ஃபாலோவர் வச்சுருக்கானா, 20,000 பேர் ஃபாலோவர் வச்சுருக்கானா. அவன்கிட்ட போய் தம்பி ப்ளீஸ்ப்பா உன் காலில் விழுறேன்ப்பா, நீ எனக்கு ப்ரொமோட் பண்ணுப்பா, நீ ப்ரொமோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 10வது நிமிஷத்தில் உன் அக்கௌண்ட்டில் ஜிபே 15,000 பண்ணி விடுறப்பான். எத்தனை, ஒரு 5,000 10,000 ஃபாலோவர் வச்சுருக்கான்ட்ட. டே சாமி இல்லை, என் தெய்வம் இல்லை, என் தங்கால போடுறா ட்விட்டர், ஒரு ட்விட்டர் போடுறா, எங்கள் ஐயா அங்கே போனார்னா வானத்தை புரட்டினார்றா,
பெரியார் சிலையை திறந்தாடுறா, எதையோ ஒன்று போடுறா. அந்த நாய் என்னத்தை போட போகுது, இந்த நாய் என்னத்தை சொல்ல போகுது? நீங்கள் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையா வந்துட்டு எனக்கு ஐயா இந்த ராப்பிச்சக்காரன் இருக்கான் தெரியுமா, அம்மா தாயே சோறு போடு, சோறுலன்னா பழைய கஞ்சியாவது ஊத்தாயா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒவ்வொருத்தன்ட்டையா டே நீ எனக்கு கொட்டுவிட்டு போடுறா. ஒரு சமூக நீதி ஆட்சியை பார்த்து நீங்க இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது. வேண்டாம், எது சமூக நீதி? ஆமா, இப்ப நடந்துட்டு இருக்கிற இல்ல ஒரு சமூக நீதி இல்ல, தமிழர்களை காக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல நீங்க இப்படி கிண்டல் பண்றது எப்படி? அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? இது சொல்லும் போது உங்களாலேயே சிரிக்காம சொல்ல முடியல பாத்தீங்களா? சமூக நீதி ஆட்சின்னா அந்த சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தை இவங்கள்ட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுது மேடம். அதாவது என்னன்னா, ஒரு வார்த்தைக்கு நம்ம அநியாயம் பண்ணியிருப்போம், ஒரு வார்த்தைக்கு நம்ம அநியாயம் பண்ணியிருப்போம்னா அது இந்த சமூக நீதிங்கிற வார்த்தைக்கு இந்த திமுக அரசு பண்ணின அநியாயம் இருக்கு பாருங்க, அச்சலியற்ற முடியாத அநியாயங்கள். இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. உன் கட்சி கொடி கட்டின காரில் ஆட்டோவில் போகிற பொம்பளை பிள்ளைய நீ துரத்துற, சரிங்களா? 80 வயசு கிளவியே விட்டு வைக்க மாட்டேங்கிறான், கஞ்சால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒருத்தன். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம், நிமிஷத்துக்குன்னு சொல்ல விட செகண்ட் பை செகண்ட் எஸ்சி மக்கள் மீதான அட்ராசிட்டிங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸு, ஒரு பையன் தங்க கூட படிக்க போகிற ஒரு ஆவடிக்கிட்ட இங்கே ஒரு இடத்துல படிக்க போகிற பொண்ணுக்கிட்ட ஏதோ நோட்ஸ் கொடுக்க போயிருக்கான். அவன் எஸ்சியும் தெரிஞ்சு அந்த வீட்டு ஆட்கள் அவனை தாக்கியிருக்காங்க. இன்ன வரைக்கும் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகலை. ஸ்டாலினோட ஆட்சியில் இந்த குறிப்பிட்ட இந்த 4 வருஷம் ஆட்சியில் சவுத்தில் மதுரையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா சவுத்தில் மட்டும் 6200 கேஸ் எஸ்சி/எஸ்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ரெஜிஸ்டர் ஆகாமல் போன கேஸ் இதே மாதிரி 2 மடங்கு இருக்கும். இத்தனை கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, பெண்களுக்கு எதிராக இத்தனை கொடுமைகள் நடக்குது, விவசாயிகளை இந்த அரசாங்கம் சிறையில் தள்ளுது. அங்கிட்டு பனையூர் அந்த பக்கம் பரந்தூர் பக்கம் அங்கே மக்களை வந்து ஒரு 15 கிராம மக்களை வந்து 2 வருஷமாக வதச்சிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ அக்கிரமம் நடக்கிற இடத்துல நீங்கள் சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு திமுக வெட்கப்பட வேண்டும். அப்போது ஒரு வார்த்தையை ஒரு அரசாங்கம் அதிக முறை கொலை செய்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசாங்கம் இந்த சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை பல்லாயிரம் தடவை கத்தியை வச்சு குத்தி குத்தி கொலை பண்ணியிருக்குது. ஒருவேளை அந்த சமூக நீதிங்கிற வார்த்தைக்கு உயிர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 10,000 தடவை குத்துனதுக்கு அது ஒரு தடவையாவது, இந்த இங்கிலீஷ் படங்கள்ல எல்லாம் வரும் தெரியுமா, இப்படி அட்டட்டாமில் சுற்றுனோம்னா ஒரு 1000 கண்ணு போகும்ல, அந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு போயிடும். அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவரோட இலக்கம் வந்து 2026 நோக்கி வந்து பயணிச்சுட்டு இருக்கு. சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியான எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் வந்து வச்சிருக்கிறாங்க. அதிமுக மேலே ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரியே ஒரு பில்டப் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட் கார்னர் இருக்கா விஜய்? 26 ஜனவரியில் விஜய் அதிமுகவோட வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு அதனால ஏதாவது பெரிய நஷ்டமா? தாராளமாக வரட்டும். ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இப்படிதான் நடக்கணும்னு இருந்து என்ன பண்ண முடியும்? அதனால வந்து அரசியல்ல இது இப்படித்தான் நடக்கும், அது அப்படித்தான் நடக்கும்னு எதையுமே யூகிக்கவே முடியாது. வாழ்க்கையிலே நம்மளை எல்லா விஷயங்களையும் யூகிக்க முடியல. அப்படிங்கும்போது அரசியல் அப்படிங்கிறது பாலிட்டிக்ஸ் சம்திங் என்னது, இட்ஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். அதனால் இந்த அன்சர்டனான ஒரு விஷயங்கள் இதுதான் இப்படித்தான் போகும்னு 8 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. ஆனால் இட் மே ஹேப்பன், நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இருக்குதுன்றது சொல்லதை விட எங்களுடைய தலைவர்கள் they will create, அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் அப்படிங்கிறதும் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அப்போ இவர் இப்படி வந்து உருவாயிருவாங்க போல இருக்கு, அப்போ இதை நம்ம வந்து எங்கிட்ட தடுக்கணும்னு தடுப்புகளும் வரும். வேறு விதமான இப்போ விஜய் மேலே ஏதாவது ஒரு கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிலாம் இது எல்லாமே நடக்கும். அப்போது அதையெல்லாம் மீறி எதையாவது ஒன்று நடக்கும். இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதிமுக மட்டும் கிடையாது, பொதுமக்களே வந்து இவனுங்க நாசமாக போனவனுங்க வீட்டுக்கு போனால் போதும் ஜாமி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து என்னென்னா ஒரு கூட்டு மனசாட்சி இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகணுங்கிறத விரும்புது. வெறும் அதிமுகங்கிற எதிர்க்கட்சி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கூட்டு மனசாட்சியும் திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போவது, ஆட்சியை விட்டு இறங்குவது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனுக்கும் தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதனால 26 திமுக ஆட்சி இழக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. விஜய் அதிமுக பக்கம் வருவாரா, இன்னைக்கு அதுக்கான பாசிபிலிட்டி எங்கேயுமே தெரியாமல் இருக்கலாம். பட் ஏதாவது ஒன்று நடக்கும். இன்னைக்கு கூட்டம் நீங்க பார்த்துருப்பீங்க, திருச்சியில கட்டுக்கடங்காத கூட்டம், அதை எதிர்பார்க்கறத விடவும் அதிகமான ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் திமுகவுக்குமே சரி அதிமுகவுக்குமே சரி இருபுறம் திராவிட கட்சிகள் இருக்கிற இந்த வேலையில விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து யாராவது ஓட்டை வந்து சிதறடிப்பார், சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அவர் பக்கம் தான் போயிடும், ஓட்டுகள் வந்து சிதறப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, விஜய் சேர்ற கூட்டத்தை பாக்குறதுக்கு? மேடம், விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் வந்து ரஜினி கமல் அந்த பேருக்கு அப்புறம் விஜய் அஜித் பெரிய நடிகர்கள், அதை நம்ம மாற்ற முடியுமா? முடியாது. அப்போது ஒரு பெரிய ஒரு நடிகர் வரும்போது சாதாரண மக்கள் எல்லாத்துக்கும் அவரை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். அது ஆண் பெண் குழந்தைகள் அப்படிங்கிற பேதம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு வாட்டியாவது விஜய் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ உங்கள் முன்னாடி வந்தால் நீங்கள் விஜய் பார்க்க மாட்டேன்னு கண்ண மூடிட்டு போவீங்களா? இல்லை, பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அங்கே கூட்டம் மரத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க, எலக்ட்ரிக் கம்பத்தை மேலே ஏறி நிற்கிறானுங்க, அந்த கடையை உடஞ்சி போகிற மாதிரி இருக்குது, அது மேலே அந்த செவுத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க. இது எல்லாமே என்ன சார், விஜய் சார் நான் உங்களுக்கு ஓட்டு போடுற வந்துட்டேன் சார்ங்கிற சிக்னல் கிடையாது. அதை நம்ம வந்து நாம தான் அதை அனலைஸ் பண்ணணும். இப்போ விஜய் கூட போய் சேரணும்னு நினைக்கிற அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இது அத்தனையுமே ஓட்டாக கன்வெர்ட் ஆயிரும் சார்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அது போய் யார் சொன்னாலும் சரிங்களா, கூட்டம் கூடும். நம்ம அது பொதுவாக அப்படி எடுத்துக்க முடியாது. 2 மாநாடு நடத்தியிருக்காங்க, நைட்டே போய் படுத்தவங்கலாம் இருக்காங்கல்ல மாநாட்டு திடல்ல. ஆர்வம் இருக்கும் மேடம், ஆர்வம் இருக்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்னோட அப்பா ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஜெனரேஷன் சரிங்களா. சுதந்திரம் கிடைச்ச அந்த பீரியடில் அந்த 40 50 பிறந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே காங்கிரஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க, கம்யூனிஸ்ட்டுகளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. அது அந்த 70களுக்கு அப்புறம் வந்து திமுகவால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க இருப்பாங்க சரிங்களா. அவங்க எல்லாருமே அந்த ஜென்ரேஷன் எல்லாமே பொலிட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஜென்ரேஷனும் என் ஜென்ரேஷனில் இருந்து கூடன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேட் 70s 80s பிறந்த எல்லாருமே அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஆட்கள், நாங்களாக விருப்பப்பட்டு கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ இந்த என்னது ஜென்சியா இந்த ஜென்ரேஷன் இன்ஸ்டாவை பார்த்து பாலிடிக்ஸ் கற்றுக்குறவன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட போய் இன்றைக்கி உனக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு கேட்டேன்னா அதில் பாதி கூட்டம் நாங்கள் சீமானை விரும்புகிறவங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் சூப்பராக பேசுகிறாருங்க. அப்போ அந்த சூப்பராக பேசுகிறான்னு அந்த சொன்னான்ல, அவன் வந்து என்டிகேவுக்கு ஓட்டு போட்டிருப்பானான்னு பார்த்தா இல்லை. அதுதான் விஜய்க்கும். இன்றைக்கி நீங்கள் போய் அந்த மரத்தில் ஏறி நிற்கிறவன், சோத்தில் ஏறி நிற்கிறவன், அடுத்தவன் தோல் மேலே ஏறி நிற்கிறவன், வண்டி மேலே ஏறி நிற்கிறவன், இந்த குரூப் எல்லாமே வந்து பொலிட்டிசைஸ் ஆகாமல் இருக்குதுன்னா அந்த அவனை பொலிட்டிசைஸ் பண்ணாதது என் ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாத்தோட குற்றச்சாட்டும். அவங்க மேலேயும் குற்றம் இருக்குது. நான் இப்படி பேசுகிறேன்னா என் மேலேயும் தான் அது குற்றம் இருக்குது. என் குழந்தையவோ, என் அண்ணன் குழந்தைகளையோ, தம்பி குழந்தைகளையோ, என் தெருவில் இருக்கவனையோ நான் பொலிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஓடி போய் விஜயை வந்து பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் நிற்க மாட்டான். அப்போது ஒரு ஜென்ரேஷன் இன்றைக்கி நம்ம சும்மா நீங்கள் பாட்டில் எல்லாத்தையும் குற்றம் சொல்லலாம். பார்த்தியா, அவன் குரங்கு மாதிரி அங்கேயே நிற்கான், அங்கே நிற்கிறேன். இன்றைக்கி வர தொலைக்காட்சிகள் பெருகிடுச்சு, எவன் எங்கே போனாலும் கேமரா வைக்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் யூடியூப்ஸ் எல்லாம் வேறு பெருகிடுச்சு, உங்களுக்கெல்லாம் டெய்லியும் கண்டென்ட் வேணும், எல்லாருக்கும் டிஆர்பி வேணும், வியூஸ் வேணும், மானிட்டைசேஷன் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோன்னா சின்ன விஷயங்களை கூட நம்ம எல்லாமே பெருசு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதே வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ வாகன வசதிகள் கிடையாது, இப்படி தங்க ரோடுகள் கிடையாது. என்ன பண்ணுவாங்க மக்கள்? மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு போய் அதிகபட்சம் போனால் ஒரு டிவிஎஸ் 50 லூனா இந்த மாதிரி வண்டியில் போய்
விஜய் வராருன்னு. லூனாலையும் டிவிஎஸ் 50லையும் மாட்டு வண்டியிலையும் மாதிரி போவானா? வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு வாகன வசதிகள் பெருகிடுச்சு, சூப்பரான ரோடு இருக்குது. ஃப்ளைட்டில் கூட போய் இங்கேருந்து சென்னையில் இருக்கான், ஃப்ளைட்டில் கூட போய் விஜயை திருச்சியில் பார்த்துட்டு வரலாம். அப்போது கூட்டங்கிறது நிறையா தான் வரும். அந்த கூட்டம் அத்தனையும் பொலிட்டிசைஸ் ஆகாத கூட்டம். அவனை பொலிட்டிசைஸ் பண்ணாது என் ஜென்ரேஷன் ஆட்களோட தவறு. சரிங்களா? அப்போ அந்த தவறுக்கான பலனை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். ஸோ அதோட விளைவு தான். இப்போ வரவங்க எல்லாரும் இவ்வளோ கூட்டம் கூடுதல, நாளைக்கு திருச்சியில் போய் விஜய் நின்றுட்டாருன்னா விஜய் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்களா? விஜய் மட்டும் தனியாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். யார் கூடயும் நான் கூட்டணி கிடையாது, சீமான் மாதிரி நான் யார் கூடயும் கூட்டணி சேர மாட்டேன் சார், நான் தனியாக தான் சார் நிற்பேன். நெல்லு ஒரு 3வது இடத்துல 4வது இடத்துல ஓட்டு வாங்கிட்டு வருவார். ஆனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தேர்தல் அரசியல், எலக்டோரல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அது ஜனநாயகம்தான். ஆனால் அது வெரி டேஞ்சரஸ். அங்கே நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அந்த தேவைப்படுகின்ற எந்த விஷயங்களும் இன்னைக்கு விஜய் கிட்ட இல்லை. அதுதான் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி.